அதாவது பெரிய பெரிய கடைங்கள்ல இந்த தேக்கு மரத்தில் வந்து கட்டில் பீரோ அதெல்லாம் செஞ்சுட்டு சின்ன சின்ன துண்டாக தூக்கி வீசிடுவாங்க. அது வந்து எரிபொருளுக்கும் வேஸ்டேஜும் தான் போகும். அதை போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கைவினை பொருள் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு யானை யானையை வந்து அந்த மாதிரி வேஸ்டான பொருள்ல இருந்து பண்ணதா எல்லாமே நாங்க பண்ற எல்லாமே வேஸ்டான பொருள்ல இருந்து பண்ணுவோம். வேஸ்டான பொருள்ல இருந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. யானை எவ்வளோ அழகா இருக்கு. இது எவ்வளோம்மா? இதனுடைய விலை என்னம்மா சொல்ல முடியுமா? 1800 மேடம். இது 1800 கொடுக்குறாங்களாம் இந்த யானை பாருங்க. அப்புறம் வந்து ஒரு குதிரை பண்ணியிருக்காங்க. குதிரை தானம்மா இது? ஆமாங்க. குதிரை என்ன அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து பேப்பர் வெயிட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். கம்பெனி பேர்லாம் கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணி தருவீங்களா? இல்லை நீங்கள் நினைப்பதை நிஜமாக்கும் எங்கள் அகம் கைவினை பாருங்க. நாம என்ன நினைக்கிறோமோ அதை நிஜமாக்கி தர்றேன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நிஜமாக்கணும்னா உஷா நந்தினி கண்ணனை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்கிக்கலாம். ஒரு தேர் ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த தேர்ல சிவபெருமான் உட்காந்துருக்காரு. எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. எவ்வளோ அழகா பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது இது அப்ராக்சிமேட்டா ஒரு ப்ரைஸ் சொல்ல முடியுமா? இது ஒருத்தவங்களுக்கு ஆர்டருக்காக நாங்கள் பண்ணோம். 4800 பண்ணோம். 4800 பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது மாதிரி அவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக தான் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட வந்து நேரடியாக நீங்கள் பேசி உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும்னு ஃபோட்டோ அனுப்பிச்சி கொடுத்தீங்கன்னா அதை பண்ணித்தரேன்னு அவங்க சொல்கிறாங்க. மிக சிறப்பு. நான் இந்த யானையை எடுத்துக்கலாமாம்மா? நிச்சயமாங்க. சரி, எனக்கு இந்த யானையை கொடுக்குறாங்களாமா. நான் வாங்கி அழகாக என்னோடய டேபிளில் வச்சுக்க போகிறேன். யானை வந்து வச்சோம்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காக இந்த யானையை நான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? நன்றி.